கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மீகா அதிகாரம் 7 வசனம் 9. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாய் இப்பொழுது மிகவும் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் எனக்கு இரங்க மாட்டாரா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். இன்னும் சிலர் செய்த பாவத்தையும் உணராதவர்களாய் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கிறதே என்று சொல்லி கர்த்தரை முறுமுறுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்து நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கிருபையாய் அவர் நடத்தின அன்பை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும். அதுபோல நாம் செய்த தப்பிதங்களை ஆராய்ந்து அது நம்முடைய தவறு என்பதை உணர்ந்து நம்முடைய பாவத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யும்போது கர்த்தர் நம்மை மன்னிப்பார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இன்னும் பாவம் செய்து நம்மை கரைப்படுத்தி கொள்ளாமல் அவர் தந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை தீட்டுப்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வோம். மீகா 7:9 நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அறிந்தும் அறியாமலும் நாம் பாவம் செய்கிறோம். ஆனால் நாம் செய்த பாவத்தை உணர்ந்தவர்களாய் கர்த்தரிடத்தில் நாம் மனம் திரும்பும்போது இன்னும் அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யாமல் நம்மை காத்து கொள்ளும்போது கர்த்தர் நமக்காக இறங்குவார். கர்த்தரையே சார்ந்து நாம் வாழ்ந்து அவருடைய வார்த்தைகளின்படி அவர் ஆலோசனையின்படி நாம் நம்மை வாழ ஒப்புவிக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய இருளை மாற்றி நம்மை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அவர் வார்த்தைகளின்படி நாம் வாழ்ந்து அவர் நம்மில் வாசம் செய்யும் ஆலயமாய் நாம் மாறும்போது நாம் பாவம் செய்யாதபடி அவர் நம்மை காத்து கொள்வார். இருளான நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் நம்மோடு இருந்தால் மட்டுமே வெளிச்சமாய் மாறும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது கர்த்தர் நீதியை வெளிப்படுத்துவார், நம்மை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். ஆகவே இந்த நாளிலும் நாம் செய்த தவறுகள் பிறரை காயப்படுத்தி இருப்போமானால், நம் நிமித்தமாக பிறர் துன்பம் அடைந்திருப்பார்களானால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அதை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். நம்மை சுத்திகரித்து கொள்வோம். உண்மையாய் நாம் நம்முடைய பாவத்தை உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோமானால் கர்த்தர் நம்மை மன்னித்து நம்மை சேர்த்து கொள்வார். ஆகவே இன்னும் தாமதிக்காமல் நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்வோம். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நாம் நம்முடைய பாவங்களை மூடி மறைக்காமல் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து அவருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தோடு வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் செய்த பாவத்தின்படி நாங்கள் இன்னும் பாவம் செய்து வாழாமல் பாவத்தை அறிக்கை செய்து உம்மிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் எங்களை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.